வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து இன்று சுமார் 1000 சிறப்பு பேருந்துகளும் 2 முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட இருக்கின்றன. தமிழ்நாட்டில் நாளை ஆயுத பூஜையும் நாளை மறுதினம் விஜயதசமியும் கொண்டாடப்பட உள்ளது. அத்துடன் வார விடுமுறையும் வருவதால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலாவிற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு இன்று 885 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு இன்று 185 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய ஊர்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 300 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை கிளாம்பாக்கத்தில் ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சிறப்பு பேருந்துகளின் ஏற்பாடுகளை உறுதி செய்தார். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையொட்டி தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத 15 பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:15 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் நாளை அதிகாலை 3 மணிக்கு செங்கோட்டை ரயில் நிலையத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் விழுப்புரம், அரியலூர், திருச்சி, மதுரை வழியாக செல்கிறது. இதேபோல சென்னை எழும்பூரில் இருந்து திருவனந்தபுரம் வடக்கு பகுதிக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்றிரவு 10:15 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நாளை மதியம் 2:05 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தை சென்றடையும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில் அக்டோபர் 5ஆம் தேதி இயக்கப்படுகிறது. இன்று மாலை 4:30 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தில் புறப்பட்டு நாளை காலை 10:30 மணிக்கு எழும்பூர் ரயில் நிலையத்தை இந்த ரயில் வந்தடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு முன்பதிவில்லாத மெமு விரைவு சிறப்பு ரயில் இன்று இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இன்றிரவு 11:45 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு நாளை காலை 10:15 மணிக்கு மதுரையை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வோருக்கு புதிய பாதை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை மற்றும் படாடம் சாலை சந்திப்புகளில் மேம்பால கட்டுமானம் மற்றும் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையில் சொந்த ஊருக்கு செல்வோர் போக்குவரத்து நெரிசலை சந்திக்க நேரிடும் என்பதால் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கும் போது தாமதத்தை தவிர்க்க கிழக்கு கடற்கரை சாலை, GWT சாலை வழியாக செல்லும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் செங்கல்பட்டு மற்றும் சென்னையின் தென் பகுதிகளில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் படாடம் மற்றும் புக்கத்துறை மேம்பால பணிகள் நடைபெறும் பகுதிகளை தவிர்க்க மேலவளம்பேட்டை வழியாக மீண்டும் திருக்கடுங்குன்றம் GST சாலையை அடைந்து செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பைபாஸ் வழியாக திண்டிவனம் சென்று செல்லவும், மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் கனரக வாகனங்கள் GWT சாலை வழியாக செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மார்க்கமாக வரும் கனரக வாகனங்கள் இன்று மதியம் 2 மணி முதல் நாளை காலை 3 மணி வரை அனுமதிக்கப்படாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடந்த சனிக்கிழமை நடந்த தவேக கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது கரூர் டவுன் போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கொலைக்கு சமமில்லாத குற்றவியல் மரணம் விளைவித்தல், குற்றவியல் மரணம் விளைவிக்க முயற்சித்தல், மற்றவர்களின் உயிருக்கு அல்லது தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல், அரசு அதிகாரியால் முறையாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தான்தோன்றி மலையைச் சேர்ந்த மதியழகன் சொந்தமாக டெக்ஸ்டைல் தொழில் செய்து வரும் நிலையில் விஜயின் தவேக தொடங்கப்பட்டதும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். மதியழகனின் தலைமையின் கீழ் பிரச்சார கூட்டம் நடந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. துயர சம்பவத்தை தொடர்ந்து மதியழகன் தலைமறைவான நிலையில் அவரை 5 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கரூர் குஜலியம்பாறை பகுதியில் ஒரு வீட்டில் தலைமறைவாக இருந்த மதியழகனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மதியழகன் அளிக்கும் வாக்குமூலத்தின் கீழ் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட போலீசார் திட்டமிட்டுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் அப்பாவி மக்களும் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று கரூர் துயரம் குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். கரூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நேரில் பார்த்த காட்சிகள் கண்ணை விட்டு அகலவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். கனத்த மனநிலையிலும் துயரத்திலும் தான் இன்னும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில்
உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் விசாரணை அறிக்கை வந்தவுடன் அனைத்து கட்சிகள் பொது அமைப்புகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சிகளுக்கான நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்காமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். திமுகவினர் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டுகிறார்களே, அந்த அவதூறா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் குளறுபடியில் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து பொதுமக்கள் அவற்றை பற்றி பேசுவது எல்லாம் வதந்தியா என்றும் அவர் வினவியிருக்கிறார். மேலும் திமுக அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். துணை முதலமைச்சர் சம்பிரதாயத்திற்கு கரூர் வந்துவிட்டு மீண்டும் துபாய்க்கு சென்று விட்டதாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் எதிர்க்கட்சியில் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை என்றும் முதலமைச்சரின் வீடியோதான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என்றும் குறிப்பிட்டக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நாடகங்களை நடத்தி பழக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே போட்டோ ஷூட்டாகத்தான் தெரியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான ஒரு நபர் விசாரணை ஆணையம் ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தொலைக்காட்சியை பார்த்து ஆட்சி செய்தவர்கள் தற்போதைய முதலமைச்சர் நேரில் போகிறாரே என்ற இயலாமையில் பேசுவதாக தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு ஆணையத்தை அரசு அமைத்ததை ஐவாஷ் ஆணையம் என்னும் எடப்பாடி பழனிசாமி, நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தை தான் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடத்த போது அமைத்ததாக அன்பில் மகேஷ் விமர்சித்துள்ளார். மேலும் ஜெயலலிதா மரணத்தை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையமும் ஐவாஷ் தானா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பொம்மையை வைத்து அரசியல் செய்த அதிமுகவினருக்கு எல்லாமே போட்டோ ஷூட்டாகத்தான் தெரியும் என்றும் பிணங்களை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு உண்மையான அக்கறை வெளிப்படாது என்றும் சாடியுள்ளார். ஜெயலலிதா சிறைக்கு சென்று பதவியை இழந்த போது பன்னீர்செல்வம் தலைமையில் புதிய அமைச்சரவை கண்ணீரோடு பதவியேற்றது. அப்போது அழுவது போல் நடித்தவரா என்று அழுகையை பற்றி பேசுவது என்று அன்பில் மகேஷ் கேள்வி. கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் அறிவித்த நிதியை விரைவாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். கரூர் துயரத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நாட்டிலேயே இதுபோன்ற சம்பவம் இனி நடக்கவே கூடாது என்று கூறினார். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுசாமிபுரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அங்கு பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றவர்களின் காலணிகள் சிதறி கிடந்ததையும் பார்வையிட்டனர். பிறகு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்கு நெரிசலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்தனர். அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் குறித்த விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தனர். அதைத் தொடர்ந்து கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 7 வயது சிறுவனான கிருத்திக்கின் குடும்பத்தினருக்கு மத்திய அமைச்சர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூட கூற முடியவில்லை என்றார். பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் அறிவித்த நிதியை விரைவாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு சென்ற விஜய் முக்கிய ஆலோசனைகளுக்கு பிறகு மீண்டும் நீலாங்கரை வீட்டிற்கு திரும்பினார். கரூரில் சனிக்கிழமை நடந்த விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். அன்றிரவே கரூரில் இருந்து திருச்சிக்கு சென்று அங்கிருந்து தனி விமானத்தின் மூலம் சென்னை வந்த விஜய் நீலாங்கரை வீட்டிற்கு திரும்பினார். விமான நிலையங்களில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாத நிலையில் அறிக்கை மூலம் வருத்தம் தெரிவித்ததுடன் நிவாரணத் தொகையும் அறிவித்தார். இதனால் பாதிக்கப்பட்டவர்களை எப்பொழுது நேரில் சந்திப்பார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்நிலையில் சுமார் 34 மணி நேரத்திற்கு பிறகு நேற்று காலை தனது வீட்டில் இருந்து விஜய் வெளியே வந்தார். நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு சென்ற விஜய் அங்கு சுமார் 10 மணி நேரம் தங்கியிருந்தார். அங்கு கரூர் நெரிசல் சம்பவம், நீதிமன்ற வழக்கு உள்ளிட்டவை குறித்து விஜய் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் கரூருக்கு விஜய் செல்வது, அடுத்த கட்ட நகர்வு உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அவர் மீண்டும் நீலாங்கரை வீட்டிற்கு திரும்பினார்.
கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதற்கான சதி குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற தாவேகவின் கோரிக்கை குறித்து அவசரமாக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தாவேக தரப்பு வழக்கறிஞர் அறிவழகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதிவாளர் ஐயப்பனிடம் முறையிட்டார். இது தொடர்பாக பொதுநலன் மனு தாக்கல் செய்வதாகவும் அறிவழகன் தெரிவித்தார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த பதிவாளர் செவ்வாய்க்கிழமை மனு தாக்கல் செய்யும்படியும் தசரா விடுமுறை முடிந்து வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவுறுத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அறிவழகன் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் சதித்திட்டம் உள்ளது என்றார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது, இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். கரூரில் மக்களுக்கு குடிநீர் உணவு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு தவறானது என்றும் அறிவழகன் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக வதந்தி வீடியோக்களை பதிவிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் வதந்தி பதிவுகளை பதிவிட்ட 25 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். நிலையில் வதந்தி பரப்பியதாக சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த சகாயம், தாவேகாவை சேர்ந்த மாங்காடு சிவனேசன், ஆவடியை சேர்ந்த சரத்குமார் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே நெரிசலில் சிக்கி காயமடைந்த 110 பேரில் 51 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். எஞ்சிய 59 பேரில் 51 பேருக்கு கரூர் அரசு மருத்துவமனையிலும் 8 பேருக்கு தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1040 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். கடந்த வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் காலை மாலை என 2 வேளைகளிலும் தங்கத்தின் விலை அதிகரித்து பொதுமக்களை கவலையடைய செய்தது. அதன்பின் 2 நாட்களாக குறைந்த தங்கம் விலை வெள்ளிக்கிழமை மீண்டும் கணிசமாக உயர்ந்தது. இந்நிலையில் வாரத்தின் முதல் வேளை நாளான திங்கட்கிழமை காலை ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து இதுவரை இல்லாத புதிய உச்சம் தொட்டது. கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 10,700 ரூபாயும், சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 85,600 ரூபாயும் விலை நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் மாலை சவரனுக்கு மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்து 86,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1040 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. இதேபோல வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்தது. கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 1,60,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் தங்கம் விலை கிராமுக்கு 480 ரூபாயும் சவரனுக்கு 3,840 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சிறுத்தையிடமிருந்து இளைஞர் நூலிடையில் உயிர் தப்பிய காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள தனியார் எஸ்டேட்டின் உணவு விடுதியில் ஒருவர் அமர்ந்திருந்த நிலையில் திடீரென பூனை ஒன்று தலைதெறிக்க ஓடியுள்ளது. அதன் பின்னே சிறுத்தையும் விடுதிக்குள் நுழைந்ததை கண்ட அந்த நபர் பதறியடித்து ஓட்டம் பிடித்தார். பூனையும் தப்பித்த நிலையில் சிறுத்தை எங்கிருந்து ஓடி மறைந்தது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இப்படி சிரமப்பட்டு கட்டிங் மிஷினை வைத்து ஷட்டரை துளையிட்டு உள்ளே செல்வதற்கு பிளான் செய்யக்கூடிய இவருக்கு பாவம் தெரியவில்லை. இவரை வீட்டிலிருந்து ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் உள்ளது அரசு டாஸ்மாக் மதுபான கடை. கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற டாஸ்மாக் ஊழியர் சிவகுமார் சந்தேகத்தின் பேரில் தன்னுடைய செல்போனுடன் இணைக்கப்பட்டக்கூடிய டாஸ்மாக் கடையின் சிசிடிவி காட்சியை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் இரும்பு ஷட்டர் கதவை கட்டிங் இயந்திரத்தால் துளையிடுவதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட ஊழியர் சிவகுமார் இது குறித்து காவல்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அங்கு விரைந்து சென்ற கவரப்பேட்டை காவல்துறையினர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த வினோத் என்ற நபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாஸ்மாக் கடையிலேயே தீப்பொறி பறக்க இரும்பு ஷட்டரை கட்டிங் இயந்திரத்தால் துண்டிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் என கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தலா 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது.
தடை செய்யப்பட்ட அமைப்பான ISIS-இன் பயங்கரவாத சித்தாந்தத்தை தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்தியாவில் பரப்ப முயன்றதாக 2019ஆம் ஆண்டு கோவையைச் சேர்ந்த முகமது அசாருதீன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் தற்கொலை படையாக செயல்பட்ட ஜமீஷா முபீன் என்பவர் உயிரிழந்தார். தனது வழிகாட்டியான முகமது அசாருதீனை சிறையில் அடைத்ததற்கு பழிவாங்கும் நோக்கத்திலேயே இந்த தற்கொலை படை தாக்குதலை ஜமீஷா முபீன் நடத்தியதாக தெரிகிறது. மேலும் சிறையில் இருந்த முகமது அசாருதீனை இது தொடர்பாக பலமுறை ஜமீஷா சந்தித்ததாகவும் சொல்லப்பட்டது. இதையடுத்து கோவை கார் வெடிகுண்டு வெடிப்பிற்காக ஜமீஷா முபீனுக்கு பயிற்சி அளித்ததாக முகமது அசாருதீன் மற்றும் தாக்குதலுக்கு உதவியதாக ஷேக் ஹிதாயத்துல்லா மீது NIA குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த எர்ணாகுளம் சிறப்பு நீதிமன்றம் 3 வெவ்வேறு பிரிவுகளில் 2 பேருக்கும் தனித்தனியே தலா 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில அலுவலகத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். GST சீரமைப்புக்கு பிறகு மக்கள் செலுத்தும் வரி குறைந்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில அலுவலகம் டெல்லி தீனதயாள் உபாத்யா மார்க் பகுதியில் கட்டப்பட்டுள்ளது. இதை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பிரதமர் காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு அதிகமான ஊதியம் பெறுபவர்கள் வருமான வரி செலுத்தியதாகவும் தற்போது 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி வசூலிக்கப்படுவதில்லை என்றார். இதேபோல காங்கிரஸ் ஆட்சியின் போது அன்றாட தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தோர் 25,000 வரி செலுத்தியதாகவும் GST அமல்படுத்தப்பட்ட பிறகு அது வெகுவாக குறைந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது GST சீர்திருத்தம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டுக்கு 20,000 ரூபாய் சேமிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவார பாலகர்கள் சிலைகளுக்கான தங்க பீடம் காணாமல் போனதன் பின்னணியில் சதி இருப்பதாக கேரள மாநில தேவசம் துறை அமைச்சர் வாசவன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய 2 துவார பாலகர்கள் சிலைகளுக்கு தங்க பீடம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை உன்னிகிருஷ்ணன் போத்தி என்பவர் நன்கொடையாக வழங்கியிருந்தார். இந்நிலையில் துவாரபாலகர் சிலைக்கு தான் பீடம் அமைத்துக் கொடுத்ததாகவும் அது தற்போது எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை என்றும் உன்னிகிருஷ்ணன் போத்தி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து விசாரணை மேற்கொள்ள திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் தேவசம் போர்டு விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணையை தீவிரப்படுத்தினர். திருவனந்தபுரம் அருகே வெஞ்சாரமுட்டில் உள்ள உன்னிகிருஷ்ணன் போத்தியின் உறவினர் மினி தேவி வீட்டில் பீடம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கு விரைந்து சென்று நடத்திய விசாரணையில் அந்த உறவினர் வீட்டிலிருந்து பீடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் துவார பாலகர்கள் சிலைகளுக்கான தங்க பீடம் காணாமல் போனதன் பின்னணியில் சதி இருப்பதாக அந்த மாநில தேவசம் துறை அமைச்சர் வாசவன் குற்றம் சாட்டியுள்ளார். 4 ஆண்டுகளாக தங்க பீடத்தை மறைத்து வைத்திருப்பதாகவும் அதன் பிறகே தங்க பீடத்தை காணவில்லை என்று புகார் அளித்திருப்பது மக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாசவன் உறுதியளித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அடுத்த அதிரடி வரியை அறிமுகப்படுத்தியுள்ளார். இம்முறை அவரது குறிக்கு இலக்காகி இருப்பவர்கள் திரைத்துறையினர். பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை பெருமளவு உயர்த்திய டிரம்ப் அண்மையில் அமெரிக்காவில் தயாரிக்கப்படாத மருந்துகளுக்கு 100% வரி விதித்தார். அந்த வரிசையில் தற்போது திரைத்துறையினர் மீதும் தாக்குதலை தொடர்ந்துள்ளார் டிரம்ப். அதாவது அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் படங்களுக்கு இனி 100% வரி விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் திரைப்பட தயாரிப்பு பணிகளை பிற நாடுகள் திருடிவிட்டதாகவும் இது சிறு குழந்தையின் கையில் உள்ள சாக்லேட்டை பிடுங்குவது போல் இருப்பதாகவும் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் படங்களின் பெரும்பாலான வெளிநாட்டு உரிமை அமெரிக்காவை சேர்ந்துள்ளது. குறிப்பாக 40% வருமானம் அமெரிக்காவையே நம்பியுள்ளது. டிரம்பின் இந்த அறிவிப்பால் இந்திய படங்களுக்கு அமெரிக்காவில் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கும் நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது. ஆசிய கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் நாடு திரும்பியுள்ளனர். ஆசிய கோப்பையை வென்ற பிறகு கோப்பை இல்லாமல் இந்திய அணி தாயகம் திரும்பியுள்ளது. மும்பை விமான நிலையம் வந்த இந்திய அணி கேப்டன் சூரியகுமாருக்கு மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவருமான மோஷின் நக்வி கையிலிருந்து கோப்பையை வாங்க மறுத்துவிட்டனர். இதனால் கோபமடைந்த மோஷின் நக்வி கோப்பையை கையோடு எடுத்துச் சென்றார். ஆசிய கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணி வீரர்கள் கோப்பை இல்லாமல் வெறும் கையோடு நாடு திரும்பினர். இறுதிப் போட்டியில் அரை சதம் விளாசி அசத்திய திலக் வர்மா நேற்றிரவு ஹைதராபாத் விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு ரசிகர்கள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். ஹர்திக் பாண்டியா மும்பை திரும்பிய நிலையில் சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப், தலைமை பேச்சியாளர் கௌதம் கம்பீர் ஆகியோர் அகமதாபாத் வந்தடைந்தனர். இந்நிலையில் ஆசிய கோப்பை மோஷின் நக்வி வசம் இருப்பதாகவும் இது சட்டவிரோதமானது என்பதால் இதுகுறித்து இன்று பிற்பகலில் நடைபெறும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கூட்டத்தில் முறையிட BCCI திட்டமிட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் வென்ற கோப்பையை வாங்க மறுத்த இந்திய வீரர்கள் தங்கள் கையில் கோப்பை இருப்பது போன்று விளையாட்டாக எடிட் செய்து பகிர்ந்துள்ளனர். ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக உள்ள மோஷின் நக்வி பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் என்பதால் அவரிடம் இருந்து கோப்பையை பெற இந்திய அணி வீரர்கள் மறுப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இந்திய T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் உட்பட பல வீரர்கள் தங்கள் புகைப்படத்தை கோப்பை எமோஜியை வைத்து பகிர்ந்து வருகின்றனர். ஹர்திக் பாண்டியா தனது வழக்கமான போஸில் தனக்கு முன் கோப்பை எமோஜியை இணைத்து புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். கேப்டன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா உள்ளிட்டோரும் இதுபோன்ற புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர். ஹர்ஷ்தீப் சிங் வெளியிட்ட புகைப்படத்தில் தேசிய கொடியின் எமோஜியை சேர்த்து அதுதான் எங்களது கோப்பை என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வருண் சக்கரவர்த்தி காபி கோப்பையை தனது பக்கத்தில் வைத்துக் கொண்டு புகைப்படம் பகிர்ந்துள்ளார். அதில் உலகம் ஒரு பக்கம், எனது இந்தியா மற்றொரு பக்கம் என அவர் பகிர்ந்துள்ளார். ரீல்ஸுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட இன்ஸ்டாகிராம் செயலி இந்தியாவில் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. பயனர்களுக்கு சிறப்பான அனுபவத்தை வழங்கும் விதமாக சமூக வலைதள செயலிகளில் பல்வேறு அப்டேட்டுகள் கொண்டுவரப்படுகின்றன. அந்த வகையில் ரீல்ஸுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட இன்ஸ்டாகிராம் செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் பயனர்கள் இன்ஸ்டாகிராம் செயலியை திறக்கும் போது நேரடியாக ரீல்ஸ் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். அதே நேரம் ஸ்டோரி ஸ்பீட் தற்போது இருப்பதை போன்று மேற்புறத்தில் தெரியும் என கூறப்பட்டுள்ளது. ரீல்ஸ், DM போன்ற பெரும்பாலான பயனர்கள் அதிகம் பயன்படுத்தும் அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல எக்ஸ் தளத்தில் இருப்பதை போன்று ஃபாலோயிங் என்ற புதிய அம்சத்தை அறிமுகம் செய்துள்ளது. புதிய அம்சங்களுடன் செயல்படுத்தப்பட்ட செயலி குறிப்பிட்ட சில இந்திய பயனர்கள் மூலம் சோதிக்கப்பட்டு வருகிறது. சோதனைக்கு பிறகு விரைவில் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் செயல்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தை எண்ணி 2 நாட்களாக தூங்கவில்லை என கண்கலங்க பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக நிற்பதாக கூறினார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் ஓடிக்கொண்டே இரு என்ற ஆல்ப பாடலை நடிகர் மன்சூர் அலிகான் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் சம்பவம் மனதை உருக்கியதாக தெரிவித்தார். 2 நாள் தூக்கம் இல்லை, எப்படி தூங்க முடியும்? சொந்த ஊர் கரூர், பள்ளப்பட்டினா வளர்ந்த ஊர், மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. ஐ சப்போர்ட் டு அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய். யூ கீப் கோயிங் ஆன், கீப் ஆன் ஒர்க்கிங், த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பீப்புள் வில் டிசைட். முன்னதாக கரூரில் உயிரிழந்தவர்களுக்காக மன்சூர் அலிகான் சில நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தினார். அதிக மக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் கட்சி நிர்வாகிகள் வேண்டுமென்றே விஜயின் வருகையை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாக கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கரூரில் உயிர் சேதம் ஏற்படும் என எச்சரித்தும் விஜய் பரப்புரை ஏற்பாட்டாளர்கள் கேட்கவில்லை என முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் தாவேகவினர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்து அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியதோடு அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இரவு 7 மணிக்கு வேலுசாமிபுரம் ஜங்ஷனில் வாகனத்தை நிறுத்தி வேண்டுமென்றே தாமதம் செய்ததால் அங்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அதிகமாக கூடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிர் சேதம் நிகழும் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோரிடம் பலமுறை எச்சரித்தும் கேட்கவில்லை என்றும் தாவேக மாவட்ட செயலாளர் மதியழகன் கட்சி தொண்டர்களை ஒழுங்குபடுத்த தவறிவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக மக்கள் கூட்டத்தை கூட்டி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன் கட்சி நிர்வாகிகள் வேண்டுமென்றே விஜயின் வருகையை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாகவும் இதன் காரணமாக அங்கு பல மணி நேரம் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் சோர்வடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது.
நாமக்கல்லில் அதிக கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜயின் வருகையை தாமதப்படுத்தியதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை நாமக்கல்லை தொடர்ந்து கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கூட்ட நெரிசல் தொடர்பாக நாமக்கல்லிலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தவேகா நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார், செந்தில்குமார், பிரபு, பாலகிருஷ்ணன், விக்னேஷ், இளையராஜா உட்பட 10 பேர் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்து கூட்டத்தை கூட்டுவது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிக மக்கள் கூட்டத்தை கூட்டக்கூடிய நோக்கத்துடன் தவேகா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் நாமக்கல் வருவதை 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதாக முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு பல மணி நேரங்களாக காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் மருத்துவ வசதி இல்லாமலும் சோர்வடைந்ததாகவும் பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்களிடையே தேவையற்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்று பலமுறை எச்சரித்ததாகவும் காவல்துறை சொன்னதை கேட்காமல் தவேகா நிர்வாகிகள் தொண்டர்களை சரிவர ஒழுங்குபடுத்தாததால் அசாதாரணமான சூழல் ஏற்பட்டதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தவேகா மாவட்ட செயலாளர் மதியழகனை காவல்துறையினர் எங்கு வைத்துள்ளனர் என்றே தெரியவில்லை என அவரது மனைவி ராணி தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி தானும் காயமடைந்ததாக கூறினார். எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல, என்ன விட்டு அவரை காமிங்க, கண்ணில் காமிங்க, ஏன் எனக்கு இப்படி பண்றீங்க? இது வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் இல்லை. உங்க சார்பா யார் போய் வீட்டுக்காருக்கு தயவு செஞ்சு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நைட்ல இருந்து நான் தூங்கல, 2 நாள் ஆச்சு. நானும் பாதிக்கப்பட்டீங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன், ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. கவர்மெண்ட்டும் சொல்லல, காவல்துறையும் சொல்லல. தயவு செஞ்சு சொல்லுங்க. இதற்கிடையே கூட்ட நெரிசல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள மதியழகனிடம் தனிப்படை காவல்துறையினர் விடிய விடிய விசாரணை நடத்தினர். கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம் பாளையத்திற்கு விஜயின் பரப்புரை வாகனம் மாலை 4:45 மணிக்கு வந்த நிலையில் பரப்புரை நடக்கும் இடத்திற்கு 3 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்? காவல்துறையிடம் வழங்கப்பட்ட அனுமதி கடிதத்தில் 10,000 பேர் மட்டும்தான் ஒன்று கூடுவார்கள் என தெரிவித்தது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டதாக கூறப்படுகிறது. கரூர் நெரிசலில் ஒரே இடத்தில் சிக்கியவர்களில் 2-3 நிமிடங்கள் மூச்சுவிட முடியாமல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகம் என்ற அதிர்ச்சி தகவல் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதில் சுமார் 25 பேர் மருத்துவமனைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்தனர். இதற்கு காரணம் கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் 3 நிமிடங்கள் வரை மூச்சுவிட சிரமப்பட்டதே காரணம் என உடற்கூறு ஆய்வு மூலமாக தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர கீழே விழுந்தவர்கள் மீது பலரும் ஏறியதில் 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் உடைந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக வீடியோ பதிவிட்டவர்களை விசாரிக்க காவல்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை ஆய்வு செய்யும் காவலர்கள் அவற்றை பதிவிட்டவர்களை அழைத்து விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மாலை 6 மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்று விதிமுறைகள் இருப்பதாக பரவும் தகவல் தவறானது என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்திருக்கிறது. கரூரில் இரவு நேரத்தில் ஏன் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் செய்தியாளர் சென்ற அன்புமணி கரூரில் என்ன நடந்தது என்ற உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். போஸ்ட்மார்ட்டம் பொதுவாக காலையில் தான் பண்ணுவாங்க, பகலில் தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமாக நடந்திருக்கு. இந்நிலையில் அன்புமணியின் கேள்விக்கு தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் மாலை 6 மணிக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது என்று விதிமுறைகள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அலுவலக குறிப்புரையில் இரவு நேரங்களில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதற்காக மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்வதற்கான கட்டமைப்பு வசதிகள் இருந்தால் போதுமானது என்று இந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலையிலும் இரவில் பிரேத பரிசோதனை செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இரவு நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்ய முடியாது என்று சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பப்படுகிறது என்றும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. களிமண்ணில் செய்த பொம்மைகள் மட்டுமின்றி நாங்களும் கொலுவுக்கு அழகுதான் என சாமி வேடங்கள் இட்டு குழந்தைகள் அணிவகுத்த காட்சி காண்போரை கவர்ந்தது. நவராத்திரி பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கோவில்கள் வீடுகளில் கொலு வைத்து மக்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் சரஸ்வதி கலா கேந்திரா நாட்டிய பள்ளி சார்பில் சென்னை பெரம்பூரில் வித்தியாசமான முறையில் வைக்கப்பட்ட கொலு சிறப்பு கவனம் பெற்றது. சிவன் பார்வதியின் கைலாய காட்சி, ராமன் சீதை வனவாசம், பராசக்தி, மகாலட்சுமி, காமாட்சி, மீனாட்சி, மாரியம்மன் என பல்வேறு இறை வடிவங்களில் குழந்தைகள் வேடமிட்டு கொலு பொம்மைகளாக காட்சியளித்தனர். குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கடவுளோடைய பெயர்கள், அந்த ஊர், அது அந்த மாதிரி அவங்களுக்கு கடவுள் சம்பந்தப்பட்டமான ஒரு பிடிப்பு வர்றதுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இந்த கொலுவை பெரம்பூர் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பலரும் நேரில் வந்து கண்டுகளித்தனர். ஃபேமிலி, மை டீச்சர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் எல்லாரையும் இப்படி மறுபடியும் ஒன்று இல்லைன்னு யாரும் நினைக்க வேணும். நான் எப்போவும் உங்கள் கூட தான் இருக்கேன். அப்பா, அம்மா, அண்ணா, நீங்கள் எல்லாரும் என்னை நினச்சி ஃபீல் பண்ணி எப்போவுமே அழக்கூடாது. இவர் ஏதோ வெளிநாட்டில் இருந்து வீடியோ காலில் பேசுகிறாரோ என்று எண்ண தோன்றலாம். நண்பர்கள் முன்னே ஏஐயில் தோன்றிய இறந்த சக மாணவர்தான் இவர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ளது. இந்த பள்ளியில் பயின்ற 2014-15ஆம் ஆண்டைச் சேர்ந்த மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவ மாணவியர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு நட்பு பாராட்டி தாங்கள் கல்வி பயின்ற வகுப்பறை மேஜையில் அமர்ந்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் சமீபத்தில் இறந்து போன தங்கள் பள்ளிக்கால நண்பனை நினைவூட்டும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் அவர் பேசுவது போன்று காணொலி காட்சியை ஒளிபரப்பு செய்தனர். அதனை அந்த மாணவனின் தாய் மற்றும் மாணவனுடைய நண்பர்கள் கண்ணீர் மல்க நிகழ்ச்சியுடன் பார்த்தனர். அப்பா, அம்மா, அண்ணா, மை டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிக்கிறேன். நான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். விஷயம் தொடர்ந்து 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 பீரோக்கள், கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றை பள்ளிக்கு முன்னாள் மாணவ மாணவியர் வழங்கினர். சேலத்தை அடுத்த எடப்பாடியில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய மருத்துவர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அம்மன் நகர் பகுதியில் இயங்கி வரும் அரவிந்த் என்ற தனியார் மருத்துவமனையில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை ஸ்கேன் மூலம் கண்டறிந்து கூறுவதாகவும் அதற்கு 15,000 முதல் 20,000 ரூபாய் வரை வசூலிப்பதாக சுகாதாரத்துறைக்கு புகார் கிடைத்துள்ளது. அதன்படி இங்கு சோதனையில் ஈடுபட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவமனையிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட இருந்த ஸ்கேன் கருவிகளை கையும் களவுமாக பிடித்தனர். மேலும் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறி சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட மருத்துவர் கண்ணன், அவருக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி ஜோதி, மேகநாதன் உள்ளிட்ட 3 பேரை கையும் களவுமாக பிடித்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ள சில நிர்வாகிகளே அதிமுகவுடன் சேர்ந்து திமுகவை அழைத்து வருவதாக பள்ளிப்பாளையம் நகராட்சித் தலைவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் மொத்தம் 21 வார்டுகள் உள்ளன. இதில் திமுக கவுன்சிலர்கள் 12 பேர் உள்ளனர். நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் துணைத் தலைவர் பாலமுருகனுக்கு இடையே 3 மாதங்களாக கருத்து வேறுபாடு நிலவி வருவதாக தெரிகிறது. இதனால் பாலமுருகன் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து நகர்மன்ற கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நகர்மன்ற கூட்டம் கூட்டப்பட்டது. இதில் துணைத் தலைவர் இருக்கை அகற்றப்பட்டதால் பாலமுருகன் மற்றும் அவரது ஆதரவு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் அதிமுகவுடன் சேர்ந்து பாலமுருகன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். நான் சேர்மனா இருக்கேன். தொடர்ந்து இப்போ எனக்கு திமுகவில் நகர செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கு நம்ம கேட்டுட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் அந்த பதவி நமக்கு கிடைச்சிடக்கூடாதுக்காக நம்ம மேல ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில எங்க கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து கட்சி தலைமையிடம் புகார் அளித்திருப்பதாகவும் செல்வராஜ் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் மீனவர் வீட்டில் 100 சுவரன் நகைகளை திருடியவர்களை காவலர்கள் தேடி வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே மீனவர் வீட்டில் கதவை உடைத்து 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாபட்டினம் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் கேரள மாநிலம் மங்களூருவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். அவரது மனைவி வெள்ளையம்மாள் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் வெள்ளையம்மாள் வீட்டை பூட்டிவிட்டு தாமரைக்குளத்தில் உள்ள மகள் வீட்டிற்கு சென்றுவிட்டு நேற்று வீடு திரும்பினார். அப்போது வீட்டில் பீரோவில் இருந்த 100 சவரன் நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். கம்பியை வெட்டி அப்படியே முன்னால் உள்ள கேட்டை உடைச்சு, கப்போட உடைச்சு, பீரோ உடைச்சு, அதில் உள்ள நகையை பூரா எடுத்துக்கிட்டு போய் வடபக்கமாக போட்டு பரிசெல்லாம் எல்லாத்தையும் விழுந்து நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு பரிசு கப்போட நகை பாக்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டாங்க. அப்படியாவது தயவுசெய்து நகையை எல்லாருமா தயவுசெய்து பார்த்து வாங்கி கொடுங்க. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்கால் கோட்டச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த வியாழக்கிழமை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 12 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். வழக்கம் போல் அவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் ஞாயிறு அதிகாலை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகில் இருந்த 12 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்த மீனவர்கள் இலங்கை காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதனை அறிந்து மீனவர்களின் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். சீக்கிரமா எங்களுக்கு ஒரு வழியை தேடி கொடுங்களேன், எங்களுக்கு சீக்கிரமா ஒரு வழியை தேடி கொடுங்களேன். செத்து போனாலும் போடுவோம்ப்பா. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே தாய் மகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாஞ்சாலியூர் அருகே உள்ள யாசின் நகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுரேஷ் எல்லம்மாள் தம்பதி. இவர்களுக்கு 16 வயதில் பெரியசாமி என்ற மகனும் சுசிகா என்ற இரட்டை மகள்களும் இருந்தனர். கடந்த 2018ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் சுரேஷ் உயிரிழந்த நிலையில் அடுத்த சில மாதங்களிலேயே சுசிகா விபத்து ஒன்றில் உயிரிழந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வீட்டில் எல்லம்மாள் மற்றும் அவரது 13 வயது மகள் சுசிகா ஆகியோர் கொடூரமாக கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய தனிப்படை காவலர்கள் நவீன்குமார், சத்யரசு, ஹரிஷ் ஆகிய மூவரை கைது செய்தனர். விசாரணையில் மூவரும் எல்லம்மாளிடம் வட்டிக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் 3,000 ரூபாய் மட்டுமே செலுத்தியது தெரியவந்தது. மீதமுள்ள 7,000 ரூபாயை எல்லம்மாள் கேட்டதால் ஆத்திரமடைந்த மூவரும் கடந்த வெள்ளிக்கிழமை எல்லம்மாளின் வீட்டுக்குள் புகுந்து அவரை கொலை செய்துள்ளனர். அந்த கொலையை அவரது மகள் பார்த்துவிட்ட நிலையில் அவரையும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது தெரியவந்தது. சேலம் அருகே தகாத உறவுக்கு தடையாக இருந்த கணவனை ஆண் நண்பர் உதவியுடன் கொலை செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். ஏற்காடு அடுத்து புத்தூர் மோட்டுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த சிவகுமார் மாராயி தம்பதிக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இந்நிலையில் மருதையங்காடு கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருடன் மாராயி தகாத உறவில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதை அறிந்து சிவகுமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் தலையீட்டின் பேரில் மாராயி கணவருடன் இணைந்து வாழ சம்மதம் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சந்தோஷ் உடனான பழக்கத்தை மாராயி கைவிடவில்லை என கூறப்படுகிறது. இதை அறிந்த சிவகுமார் மீண்டும் கண்டித்துள்ளார். இதனால் கோபமடைந்த மாராயி சந்தோஷ் மற்றும் அவரது நண்பர்கள் இருவருடன் இணைந்து கணவர் சிவகுமாரை கொலை செய்துள்ளார். போலீசார் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து மாராயி சிக்கிக் கொண்ட நிலையில் அவர் மூலம் சந்தோஷ், அண்ணாமலை ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கொலை தொடர்பாக தலைமறைவாக உள்ள தினேஷ் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். செடிகளை ஆடு மேய்ந்த தகராறில் ஆலங்குளம் எம்எல்ஏவின் கார் ஓட்டுநர் மற்றும் அவரது குடும்பத்தினரை உருட்டுக்கட்டையால் குடும்பம் ஒன்று தாக்கிய அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. தென்காசி மாவட்டம் வெங்கடாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவர் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியனிடம் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இசக்கி என்பவருக்கும் இடையே நிலத்தகராறு காரணமாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகனின் வீட்டு முன்பு இருந்த செடிகளை ஆடுகள் மேய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனை முருகன் தட்டி கேட்டபோது அவருக்கும் இசக்கி குடும்பத்தினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இசக்கி மற்றும் அவர்களது சகோதரர்கள் உள்ளிட்டோர் சேர்ந்து முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை உருட்டுக்கட்டைகளால் தாக்கியுள்ளனர்.
இதில் முருகன், அவரது மனைவி மாரியம்மாள், தாய் ஆவுடையம்மாள், மகன் பிரவீன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். 4வரும் பாளையங்கோட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்கிவிட்டு தப்பி ஓடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பீகாரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தியது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை நாடு முழுவதும் மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன், இது தேசிய குடிமக்கள் பதிவேட்டை மறைமுகமாக கொண்டுவரும் முயற்சி என்றும் பீகார் மக்களுக்கு நடந்த அநீதி பிற மாநிலங்களுக்கும் நடக்கும் என்ற அச்சம் இருப்பதாக குறிப்பிட்டார். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட டெல்லி சாமியார் கைதில் இருந்து தப்பிப்பதற்காக 40 நாட்களில் 13 ஹோட்டல்களில் மாறி மாறி தங்கியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. டெல்லியில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் 17 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் சாமியார் சைத்தன்யானந்தா சரஸ்வதி மீது புகார் அளிக்கப்பட்டது. அவரை டெல்லி போலீசார் கைது செய்த நிலையில் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளிநாட்டில் இருந்தே இந்தியாவுக்கு அந்த சாமியார் திரும்பியதும் அப்போதே தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அறிந்து கொண்டு சுமார் 40 நாட்களுக்கு 13 ஹோட்டல்களில் மாறி மாறி தங்கி இருந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக சிசிடிவி கேமரா இல்லாத சிறிய ஹோட்டல்களை தேர்வு செய்து அவர் தங்கியிருக்கிறார். இதற்கிடையில் உத்தரப்பிரதேசத்தின் மதுரா, பிருந்தாவன் பகுதிகளில் உள்ள மடங்களிலும் அவர் தங்கி இருந்தது தெரிய வந்திருக்கிறது. கைதிலிருந்து தப்பிக்க அவர் இருப்பிடத்தை மாற்றியபடி இருந்ததும் செல்போன் சிக்னலை வைத்து தன்னை ட்ராக் செய்யாமல் இருக்க தன்னிடமிருந்த 3 செல்போன்கள், ஐபேட் ஆகியவற்றை அவர் பயன்படுத்தாமல் இருந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அந்த சாமியார் தன்னுடைய செல்போன், ஐபேடின் பாஸ்வேர்டை இதுவரை போலீசாரிடம் சொல்லவில்லை என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் இருந்து கத்தார் பிரதமருடன் தொலைபேசியில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தோஹா தாக்குதலுக்கு மன்னிப்பு கூறியுள்ளார். ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து கடந்த 9ஆம் தேதி கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் கத்தாரின் பாதுகாப்பு படையினர் உட்பட 6 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. கத்தார் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் ஐநா மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்து பேசினார். அப்போது கத்தார் பிரதமர் அல்தானியுடன் தொலைபேசியில் உரையாடிய நெதன்யாகு தோஹா மீதான தாக்குதலுக்கு மன்னிப்பு கேட்டதாக தூதரக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. கத்தாரில் இறையாண்மை மீறப்பட்டதற்கும் பாதுகாப்பு படையினரின் உயிரிழப்புக்கும் அவர் வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வங்கதேசத்தில் நடந்த வன்முறையில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் வன்முறைக்கு இந்தியாவும் ஒரு காரணம் என அந்நாட்டு உள்துறை ஆலோசகர் குற்றம் சாட்டியுள்ளார். தென்கிழக்கு வங்கதேசத்தில் பழங்குடியின பள்ளி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து சாலைகளில் தடைகளை அமைத்தும் டயர்களை கொளுத்தியும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பழங்குடியின மக்களுக்கும் வங்கதேச குடியேறிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு கலவரமாக வெடித்தது. முகமூடி அணிந்த நபர்கள் கடைகள், வாகனங்கள், வீடுகளுக்கு தீ வைத்தனர். இந்த கலவரத்தில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக விளக்கம் அளித்த காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்பது குறித்து விளக்கம் அளிக்கவில்லை. இந்நிலையில் வங்கதேசத்தில் நடக்கும் துர்கா பூஜையை சீர்குலைக்கும் விதமாக வெளிப்புற காரணங்களால் திட்டமிட்டு வன்முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை ஆலோசகர் ஜஹாங்கீர் ஆலம் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அதில் இந்தியாவிற்கும் ஒரு பங்கு இருப்பதாக குற்றம் சுமத்தியவர் மோதலுக்கு வெளிநாட்டு ஆயுதங்களே காரணம் என்றார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனான பேச்சுவார்த்தையை அடுத்து காசா உடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒப்புக்கொண்டார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரிலிருந்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போரால் இதுவரை 64,800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் காசா நகரமே உருக்குலைந்தது. இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற போதும் அது சாத்தியமாகவில்லை. இந்நிலையில் காசா உடனான போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் அழைப்பை ஏற்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்கா சென்ற நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ட்ரம்பின் காசா போர் நிறுத்த முன்மொழிவுக்கு நெதன்யாகு ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அடுத்த கட்டமாக ஹமாஸ் தரப்பிடம் எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளன. 50 ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் இன்று தொடங்கும் நிலையில் முதல் போட்டியில் இந்தியா, இலங்கை அணிகள் மோதுகின்றன. 13வது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை இந்தியாவில் நடைபெறுகிறது. மும்பை, கவுஹாத்தி, இந்தூர், விசாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் நடைபெறும் போட்டிகளில் ஆஸ்திரேலியா, வங்கதேசம், இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, இலங்கை ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. இதில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் மட்டும் இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெறுகின்றன.
கவுகாத்தியில் இன்று நடைபெறும் முதலாவது போட்டியில் இந்திய அணி இலங்கையை எதிர்கொள்கிறது. இதுவரை உலகக்கோப்பையை இந்தியா கைப்பற்றாத நிலையில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி வரலாற்றை திருத்தி எழுதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோப்பையை கையில் ஏந்தும் அணிக்கு சுமார் 40 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும். அண்மையில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய போட்டி ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது. அதே சூட்டோடு முதல் முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இந்தியா களமிறங்குகிறது. பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான 8 பேர் கொண்ட குழு கூட்ட நெரிசல் பற்றி ஆய்வு நடத்த கரூர் வர உள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எம்பிக்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது. கரூர் பெருந்துயரத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாஜக தலைவர் JP நட்டா இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவை அமைத்துள்ளார். பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான 8 பேர் கொண்ட இந்த குழு கரூருக்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். இந்த குழுவில் பாஜக எம்பிக்கள் அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா, பிரஜ்லால், அப்ரஜிதா சாரங்கி, ரேகா சர்மா, ஷிண்டே பிரிவு சிவசேனாவின் ஸ்ரீகாந்த் ஷிண்டே, தெலுங்கு தேசம் கட்சியின் புட்டா மகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு விரைந்து செயல்பட்டு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. எங்கள் ஏரியாவில் பால் சாக்கடை அமைச்சுக்கிறாங்க. அந்த பால் சாக்கடை வந்து ஒழுங்கான முறையில் பராமரிப்பு பண்ணுறது, சுத்திகரிப்பு பண்ணுறதில்ல. சுத்திகரிப்பு பண்ணுற பேரில் போடுறாங்க, சாக்கடை அப்படியே டேரெக்டாக ஏரியில் ஆற்றுல கலந்து விட்றாங்க. அது எங்கள் ஏரியில் நிலத்தடி நீர் மட்டம் பூரா பாதிக்குது. தண்ணி வந்து சாக்கடை மாதிரி இருக்குது. சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரால் தங்களது கிராமம் பாதிக்கப்படுவதை கொந்தளிப்புடன் பொதுமக்கள் தெரிவித்த காட்சியே இது. தருமபுரி நகராட்சியில் முதற்கட்டமாக 19 வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீர் சனத்குமார் நதியில் விடப்பட்டது. சில ஆண்டுகள் மட்டுமே சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்ட நிலையில் சுத்திகரிக்கப்படாமலேயே பாதாள சாக்கடை கழிவு நீரை சனத்குமார் நதியில் விடும் அவலம் நிலவுகிறது. இதனால் செட்டிக்கரை ஊராட்சியில் சனத்குமார் நதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் விவசாய கிணறுகள் மாசடைந்து தண்ணீர் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லை அதிகரித்து தொற்றுநோய் பரவலுக்கு மக்கள் ஆளாகி வருவதாகவும் கால்நடைகள் பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் கூறுகின்றனர். ஏற்கனவே தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாத நிலையில் மீண்டும் 14 வார்டுகளுக்கு 2ஆம் கட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதால் தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் போலீசார் முன்னிலையில் தாவேக மற்றும் திமுகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த போஸ்டர்களை மாணவர் சங்கத்தினர் ஒட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் பங்களாமேடு பகுதியில் இந்த போஸ்டர்களை திமுகவினர் ஒட்டியதாக அங்கு வந்து தாவேகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து போலீசார் வந்த நிலையில் அவர்களையும் மீறி இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். அவர்களை போலீசார் கலைத்தனர். இதனையடுத்து திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி தாவேகவினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே கரூர் கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறியும் சென்னை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்ற கார் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளான பதற வைக்கும் காட்சிகளே இவை. ஏர்வாடி அருகே உள்ள தளவாய்புரத்தைச் சேர்ந்த சமுத்திரபாண்டி தனது நண்பர்கள் குமார், மைக்கேல், சுரேஷ் ஆகியோருடன் காரில் நாகர்கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது காவல் கிணற்றுக்கும் பனகுடிக்கும் இடையே புண்ணியவாளன்புரம் அருகே 4 வழிச்சாலையில் வந்து கொண்டிருந்த போது அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தறிகட்டு சென்றது.
அங்குள்ள மீடியனில் வேகமாக மோதிய கார் தூக்கி வீசப்பட்டு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் காரில் இருந்த 2 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து பனகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வலியுறுத்தி குண்டாறு நதியை அன்புமணி பார்வையிட்டார். வரத்து கால்வாய் ஓடையில் இறங்கிய அன்புமணி அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுடனும் கலந்துரையாடினார். இது திட்டம் 262 கிலோமீட்டர் கரூர் மாயனூர்ல இருந்து குண்டார் வரைக்கும் 262 கிலோமீட்டர் 3 ஃபேஸா நிறைவேற்றணும் வாய்க்கால் மூலமாக. ஆனால் இன்று வரை திமுக ஆட்சியில வெறும் 8 கிலோமீட்டர் தான் வெட்டியிருக்கிறாங்க கால்வாய். 50 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் 6 மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அன்புமணி கூறினார்.